உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடை தமிழில் உலக நாள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்ற. வணக்கம் அருஷ் அவர்களே. வணக்கம் ராணி. அனைத்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எனக்கு வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து போர் நிலைமைகளை பார்ப்போம். நேற்றைய தினம் நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது நிறைவாக கூறி சென்றிருந்தோம். அமெரிக்கா ஈரானுடைய கப்பலை கைப்பற்றிய என்ற விடயத்தை கூறியிருக்கின்றோம். ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கின்றது கப்பல் பறிபோய் இருக்கின்ற என்று கூறுகிறார்கள். கடற்கொள்ளைகளுக்கு தெஹ்ரான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பதிலடி கொடுப்பார்கள் என்று கூட உறுதியாக கூறியிருக்கிறார். நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? நேற்று இந்த ஹார்முஸ் நீரிணை மூடியது, மற்றது அதற்கு பிறகு இடம்பெற்று வரும் சம்பவங்கள் எல்லாம் மேலும் மேலும் இந்த தற்போதைய நிலைமை மோசமாகி வருவதை தான் காட்டுகின்றது. அமெரிக்கா இப்போது முதல் முறையாக ஈரான் கப்பலை, அதாவது அமெரிக்காவினால் தடை செய்யப்பட்ட கப்பலை கைப்பற்றி இருக்கின்றது. ஈரான் சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும் கப்பல்கள் மீது எச்சரிக்கை துப்பாக்கி வேட்டுக்களை சுட்டது, இந்திய கப்பல்களை திருப்பி அனுப்பியதும், ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு கப்பலும் ஹார்முஸ் நீரிணையினூடாக வரவில்லை. இந்த நிலையில் ஈரான் டொஸ்கா என்ற கப்பல் இந்த டொஸ்கா கப்பல் அமெரிக்காவினால் தடை செய்யப்பட்ட ஒரு சரக்கு கப்பல். அந்த கப்பலை கடற்பகுதியில், ஓமான் கடற்பகுதியில் வைத்து அமெரிக்காவின் USS ஸ்ப்ரூன்ஸ் என்ற டிஸ்ட்ரோயர் கப்பல் இடைமறித்து, அதாவது அதை வானொலியில் தொடர்பு கொண்டிருந்தது. அவர்கள் பதிலளிக்கவில்லை. கிட்டத்தட்ட 6 மணித்தியாலமாக தாங்கள் அந்த கப்பலுக்கு வார்னிங்கை எச்சரிக்கையை கொடுத்ததாகவும் அவர்கள் அந்த எச்சரிக்கையை புறக்கணித்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த MK-45 என்ற 5 இன்ச்சி பீரங்கியால் சுற்றிருக்கிறார்கள் இயந்திர அறையை நோக்கி. அதற்கு பிறகு இயந்திரம் நோக்கி சுட்டதால் இயந்திரம் நின்று விட்டது. அதற்கு பிறகு அந்த கப்பலில் அமெரிக்காவின் 31வது மெரைன் படைப்பிரிவினர் உலங்கு வானூர்தி மூலம் ஏறி அதற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். இப்ப இதுல என்ன சொன்னால், ஈரான் அந்த கப்பலை வேண்டுமென்றே அனுப்பியதா என்ற கேள்வியும் என்று சொன்னால், இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதில் தாக்குதலாக ஈரான் கருதுகின்றது. ஈரான் இதற்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருக்கின்றது. பதிலடி என்றால் ஈரானுக்கு இனி அங்கு ஹார்முஸ் நீரிணையில் இருக்கின்ற கப்பல்களாக இருக்கலாம், அல்லது ஓமான் வளைகுடாவாக இருக்கலாம், இப்ப ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகமாக இருக்கலாம். இந்த துறைமுகங்களில் இருக்கின்ற கப்பல்கள் மீது தாக்குதலுக்கு இந்த கப்பலை பயன்படுத்தியதா என்று தெரியவில்லை. சனிக்கிழமை இந்தியாவின் கப்பல்கள் மீது தாக்குதல் ஈரான் நடத்தியதற்கு பதிலடியாக அமெரிக்கா இதை நடத்தி இருக்கின்றது. 2 தரப்பும், அதாவது தாங்கள் ஆளுமை உள்ளவர்களாக காட்டுவதாகத்தான் இதை அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரான்ஸ் கூறியிருக்கின்றது தனது ஒரு கப்பல் சுடப்பட்டதாகவும் சனிக்கிழமை, அதில் இது ஹார்முஸ் நீரிணையால் வரவழைக்கிட்ட அந்த கப்பல் சுடப்பட்டதாகவும் அதில் ஒருவர் காயமடைந்ததாகவும் பிரான்ஸ் இப்போது கூறியிருக்கின்றது. இப்ப சனிக்கிழமை மட்டும் 20 கப்பல்கள் இந்த ஹார்முஸ் நீரிணைக்கால் வந்திருந்தன. அப்போதுதான் அந்த ஹார்முஸ் நீரிணை திறந்திருந்தது. அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு கப்பலும் வரவில்லை. நேற்றும் 2 கப்பல்களை திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகின்றது. ஆனால் இப்போது இந்த ஈரான் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த தற்போதைய இந்த போர் நிறுத்தத்தை மேலும் ஒரு சிக்கலான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. இந்த ஈரான் ஏவுகணை ரேஞ்சுகள் இருக்கின்ற ஏனைய ஹார்முஸ் நீரிணையை தவிர்த்து ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான் கடற்பகுதிகளில் இருக்கின்ற கப்பல்கள் கூட மிகுந்த ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகலாம் அல்லது தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்ற கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன. அதே சமயம் இது மேலும் அந்த எரிபொருட்களின் விநியோகத்தை கடுமையாக பாதிக்கும். இப்ப நீங்கள் கூறுகள் ஈரான் வேணுமென்று இந்த கப்பலை அனுப்பி இருக்கின்றோம் என்று கேள்வி எழும்புகின்றவர்கள் ஏன் அப்படி அவர்கள் அனுப்ப வேண்டும்? அப்படி
என்று சொன்னால் இப்ப இவர்கள் அவர்கள் ஒன்றை பாருங்கள், இவர்கள் 6 மணத்தியாலமாக எச்சரிக்கை கொடுத்தும் அவர்கள் அதை புறக்கணித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு சிவிலியன் கப்பல், ஆனால் நிற்கவில்லை. பிறகு அந்த காணொலியை பார்த்தீர்கள் சொன்னால் இவர்கள் வார்னிங்க இங்கிருந்து பேசுகிறார்கள், சுடப்போகிறோம் என்று. அதுக்கு அவர்கள் கோன் அடிக்கிறார்கள் அங்க இருந்து. அப்ப அதுக்கும் அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை. அதுக்கு பிறகுதான் 3 சூடு, அந்த காணொலியில் 3 தரம் துப்பாக்கி அந்த கரண் பீரங்கியால் சுட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிறகு அந்த கப்பலுக்கு சென்றிருக்கிறார். ஈரானுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த போர் நிறுத்தத்தில், அதாவது அமெரிக்காவின் முற்றுகையை உடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக போய்விட்டது. இனி ஈரான் இதை பயன்படுத்தி தாக்குதல், ஏனென்றால் பொதுமக்களின் கப்பலை தான் தாக்கி இருக்கிறார்கள். அப்ப ஈரான் இனி இதை தனதுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி மேலும் இந்த கப்பல் போக்குவரத்தை முற்றாக தடுப்பதற்கும், ஏனென்றால் ஈரான் ஏவுகணை வலயத்துக்கு தான் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகமாக இருக்கலாம், ஓமான் துறைமுகமாக இருக்கலாம், இவன் செங்கடல் பகுதி கூட ஈரான் வலயத்துக்கு தான் இருக்கின்றது. இப்ப இந்த முற்றுகையை உடைப்பதற்கு ஆன ஒரு முன்முயற்சியாக இந்த கப்பலை அனுப்பியிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகின்றது. என்னன்னு சொன்னால், ஏற்கனவே தடை செய்யப்பட்ட கப்பல் அமெரிக்காவின் முற்றுகையை உடைப்பதற்காக அதற்குள்ளால் சென்றிருக்கின்றது. அமெரிக்காவின் எச்சரிக்கையும் அது மதிக்கவில்லை. முற்றுகை சரி, ஆனால் இங்கே போர் நிறுத்தம், அந்த போர் நிறுத்தத்தினுடைய ஒப்பந்தத்தை மீறி இருப்பதாக பார்க்கலாம் போல் இருக்கிறது. துப்பாக்கிச்சூடு என்று சொன்னால் அந்த போர் நிறுத்தத்தை மீறி இருப்பது போல் தெரிகிறது. இதே நேரத்தில் ஈரான் சொல்லி இருக்கிறது பதிலடி கொடுப்போம் என்றால் என்ன நடக்கப் போகின்றது இங்கே? ஈரானை பொறுத்தவரையில் இப்போ அங்கு உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ் என்ற கப்பல்ல இருந்து, மேற்குலக நாடுகள் என்ற கப்பல்ல இருந்து பெருமளவான கப்பல்கள் ஹார்மோஸ் நீரிணைக்குள் நிற்கின்றன. அப்ப அவற்றில் எந்த கப்பலையும் ஈரான் தாக்கலாம் இலகுவாக. அதே சமயம் இப்ப ஓமான் இனி இப்ப இந்த ஹார்மூஸை விடுத்து ஏனைய துறைமுகங்களிலிருந்து கொண்டு செல்லப்படுகிற கொஞ்ச நஞ்ச எரிபொருட்களை கூட தடுப்பதற்கான ஒரு வசதியை ஈரானுக்கு இது ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. நீங்கள் கூறியது போல ஈரானை பொறுத்தவரையில் இது ஒரு போர் நிறுத்தத்தை மீறிய செயல். போர் நிறுத்தத்தை பயன்படுத்தித்தான் இந்த முடக்கத்தை கொண்டு வந்தார்கள். போர் நிறுத்தம் என்று கூறி பேச்சுவார்த்தைக்கு வந்த பிற்பாடுதான் ஈரானின் கடலை தாங்கள் முடக்குவதாக கொண்டு வந்திருந்தார்கள். ஈரான் ஹார்மூஸை போர் நிறுத்தம் வந்தவுடன் ஹார்மூஸ் நீரிணை திறந்திருக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு ஈரான் சொன்ன காரணம், போர் நிறுத்தத்தில் லெபனான் உள்வாங்கப்படவில்லை. லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் பிறகுதான் திறக்கலாம் என்று சொல்லி. ஆனால் ஈரான் வெள்ளிக்கிழமை திறந்திருந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை திறந்த பிற்பாடும் இவர்கள் தங்கள் முற்றுகையை எடுக்கவில்லை. வெள்ளிக்கிழமை ஈரான் திறந்த போது இவர்கள் அமெரிக்கா தங்களுக்கு முற்றுகையை எடுத்திருப்பார்களாக இருந்தால் சில சமயங்களில் இந்த பிரச்சனை ஒரு தற்போதைய பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கு. ஆனால் ஈரான் திறந்த பிற்பும் இவர்கள் எடுக்கவில்லை என்ற வழியால் ஈரான் மீண்டும் மூடிவிட்டது. மீண்டும் மூடிய பிற்பாடு அந்த முற்றுகையை உடைப்பதற்கு முற்பட்ட கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதை விட வானத்தை நோக்கி சுட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் இப்போது பிரான்ஸ் கூறுகிறது தனது கப்பலை நோக்கி தாக்குதல் நடத்தியதாகவும் தாங்கள் ஒருவர் காயமடைந்ததாக கூறியிருக்கிறது. அதே சமயம் ப்ளூம்பெர்க் கூறியிருக்கிறது என்று சொன்னால் 5 குரூஸ் ஷிப், அந்த உல்லாச பயணத்துறை கப்பல்கள் பிப்ரவரி மாதத்திலிருந்து அங்கு முடங்கி இருந்ததாகவும், இந்த சனிக்கிழமை திறக்கப்பட்டதை பயன்படுத்தி அவர்கள் ஓமான் பக்கத்தால் மிக விரைவாக அதிலிருந்து தப்பி ஓடியதாகவும், அந்த கலோபரத்துல ஒரு கப்பலை ஈரான் மடக்கி பிடித்து விட்டது, மற்ற 4 கப்பலும் தப்பி ஓடிவிட்டன என்றும், அந்த பிரச்சனைக்கு பிறகு ஈரான் சுட ஆரம்பித்திருக்கிறது என்றும் ப்ளூம்பெர்க் போட்டிருக்கிறது. இனிமேல் அங்கால பக்கம் அந்த சுற்றுலா கப்பல்கள் இப்போதைக்கு இல்லை. இன்னும் ஒரு கப்பல் அதுக்கு நிற்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கும் பிப்ரவரி மாதத்திலிருந்து அங்கே நிற்பதென்று சொன்னால் சாப்பாடு அதுகள் என்று சரியான ஒரு பிரச்சனையாக ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதில் 5 கப்பல்களில் 4 கப்பல்கள் வந்து விட்டார் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்தியாண்ட கப்பல்களும் தப்பி ஓடுவதற்கு முற்பட்டிருந்தன. பல கப்பல்கள் இப்போது ஏதோ ஒரு வழியில் அதிலிருந்து தப்பி ஓடுவதற்கு முற்பட்டு வருவது போலதான் தெரிகின்றது. அந்த தப்பி ஓடல்கள் துப்பாக்கி சூடுகளில் முடிந்திருக்கின்றது. மட்டுப்படுத்தப்பட்ட சரக்குகளான இந்த கப்பலில் வைத்திருக்கலாம். 2-3 மாதங்கள் நிக்கல் என்றால் என்ன செய்வது? எப்படியோ தப்பியோட தானே, வேற வழி இல்லை.
அரசுகள் இப்ப சரி இந்த எல்லாமே இருக்கின்ற இடத்தில் இப்ப பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா கூறிவிட்டது தங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இஸ்லாமாபாடை நோக்கி பயணிக்கிறார்கள் அல்லது பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஈரான் கூறிவிட்டது தாங்கள் இந்த பேச்சுவார்த்தை 2வது சுற்று பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்க போவதில்லை என்று. அப்ப என்ன இப்ப நாளை அந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வருகிறது. புதன்கிழமை மீண்டும் போர் நிறுத்தம் இல்லாத ஒரு நிலைமை வந்துவிடும். எவ்வாறு இதை கையாள போகிறார்கள்? 2 விடயங்கள் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை எவ்வாறு கையாளப்பட போகிறது, அப்படி இல்ல பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்றால் புதன்கிழமை என்ன நடக்க போகிறது? பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் இப்போதும் தொடர்ந்து இரு தரப்புடன் பேச்சுக்களை மேற்கொண்டு கொண்டு வருகின்றது. பாகிஸ்தான் தலைநகரில் 20,000க்கும் மேற்பட்ட படையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஈரான் திங்கட்கிழமை, அதாவது இன்று அல்லது நாளையாவது ஈரான் வந்து வருவார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆனால் நேற்றைய துப்பாக்கி சூட்டு சம்பவம் இதை மேலும் மோசமாக்கி இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் வந்து இப்ராஹிம் கூறியிருக்கின்றார், நாங்கள் அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் வந்து தங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று சொல்லியும், என்னென்று சொன்னால் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் வந்து போர் நிறுத்தத்தை மீறிய நடவடிக்கைகள் வந்து மற்றது எந்த ஒரு நிபந்தனை, அதாவது இந்த போர் நிறுத்தத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொல்லியும் இந்த பேச்சுக்களில் பங்கு பெற்றுவதில் எந்த நன்மையும் இல்லை, அதாவது தமது நேரத்தை வீணடிப்பதாகத்தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன பிரச்சனையில் இருதரப்பும் சிக்கி இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இந்த அமிட் அண்ட் செகல் என்ற செய்தி நிறுவனம் போட்டிருக்கின்றது. ஈரான் வந்து அவர்கள் போட்டிருக்காங்க, ஈரான் வந்து 15 வருடத்துக்கு இந்த யுரேனியம் என்ரிச்மெண்டை நிறுத்தி வைப்பதற்கும், ஆனால் யுரேனியம் மெடிக்கல் பர்பஸுக்காக அதன் ஆய்வுகளை நடத்த அது ஆய்வுகளை தொடர்வதற்கு அது உடன்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறது. அதே சமயம் ஈரான் 60% தொடக்கம் 20% யுரேனியத்தை வந்து அந்த ஃபியூவலை வந்து டவுன் கிரேட் பண்றதுக்கும் அந்த உடன்பாட்டில் அந்த 0 வரைவில் அதுவும் போடப்பட்டிருப்பதாகவும், IAEA என்ற ஐநாவின் கண்காணிப்பாளர்கள் முழுமையாக ஈரானின் நியூக்ளியர் சைட்ஸை வந்து கண்காணிப்பதற்கு அனுமதிகளும் அதில் போடப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் ஹார்மூஸை பொறுத்தவரையில் அதில் நிதியை வசூலிப்பது, மற்றது அமெரிக்கா தனது தடைகளை அகற்றுவது, ஈரான் மீதான தடைகளை அகற்றுவது, அதே நேரம் அமெரிக்கா ஈரானின் முடக்கப்பட்ட நிதியை விடுவிப்பது, அதன் முதற்கட்டமாக $20 பில்லியன் விடுவிப்பது, அதே நேரம் ஈரான் வந்து அதாவது அமெரிக்கா அந்த பாரசீக வளைகுடாவில் இருக்கின்ற தனது படையினரை மீளப்பெறுவது, மற்றது ஈரான் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை அமெரிக்கா கைவிட வேண்டும், பாதுகாப்பு சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களையும் கைவிடப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருப்பதாக, இதுதான் அந்த 0 வரை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது உறுதி செய்யப்படவில்லை. இதன் அடிப்படையில் பேச்சுக்கள் ஆரம்பமாகும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் பேச்சுக்கள் தற்போது ஈரான் வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஈரான் தற்போது சொல்லியிருக்கிறது, இந்த நியூக்ளியர் அதாவது அணுசக்தி விவகாரத்தில் எந்த விட்டுக் கொடுப்பையும் மேற்கொள்ள முடியாது என்பதை கூறியிருக்கிறது. ஆனால் இந்த 0 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏவுகணைகள், முன்னர் கூறியது போல அமெரிக்காவின் அந்த ஏவுகணைகளை அமெரிக்கா அதில் உள்ளடக்கவில்லை. நேற்று கூட நாங்கள் பேசும் பொழுது இன்று திங்கட்கிழமை காலையில் பங்கு சந்தைகள் ஆரம்பித்ததும் எவ்வாறான நிலைமையில் அது ஆரம்பிக்கும் என்று நாங்கள் உரையாடி இருந்தோம். அப்பொழுது கூட நீங்கள் கூறினீர்கள் பங்கு சந்தை பெரிய ஒரு ஆட்டத்தை காணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இனி எண்ணெயினுடைய விலை உங்களுக்கு தெரியும், கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் அரைத்தவுடன் எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருப்பது போல் தெரிகின்றது. இந்த பொருளாதார நிலைமை, இந்த எண்ணெயினுடைய விலை எவ்வளவு தாக்கத்தை இன்னும் ஏற்படுத்த போகின்றதை கூறும். ஆசிய பங்கு சந்தைகள் தொடர்பாக தகவல்களை இன்னும் வரவில்லை. அதே நேரம் ஐரோப்பாவின் எரிபொருள் விலை வந்து கிட்டத்தட்ட 11% அதிகரித்திருப்பதாகவும், அதாவது எரிவாயுக்கள், இயற்கை வாயுக்கள் 11% அதிகரித்திருப்பதாகவும், 41 யூரோக்கு மெகாவாட் அவர் கேஸ் விலை உயர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது.
இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஐக்கிய அரபு அமீரகம் வாஷிங்டனிடம் தங்களுக்கு ஒரு டாலர் மூலம் ஒரு உயிர் நாடியை வழங்குமாறு இரகசியமாக கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஹார்முஸ் நீரிழை தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதால் ஈரான் டாலர் வருவாயை துண்டித்து விடும் என்றும் அபுதாபி கவலைப்பட்டிருப்பதாகவும் அபுதாபியின் மத்திய வங்கியின் ஆளுநர் கடந்த வாரம் அமெரிக்காவின் கருவூல செயலாளர் பெசன்ட் இடம் இந்த நாணய பரிமாற்ற குறித்து ஒரு யோசனையை முன்வைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதில் உள்ள மறைமுகமான அச்சுறுத்தல் இதை சுவாரஸ்யமாக்குறது என்று அந்த ப்ளூம்பர்க் போட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால் டாலர் பற்றாக்குறை ஏற்பட்டால் எண்ணெய் வர்த்தகத்தை சீன யுவானில் செய்ய வேண்டிய நிலைக்கு தாங்கள் தள்ளப்படலாம் என்று ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்க அதிகாரிகளிடம் தெரிவித்திருப்பதாகவும் பெய்ஜிங் யுவான் மதிப்பில் எண்ணெய் ஒப்பந்தங்கள் மற்றும் டாலரை முற்றிலும் தவிர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட எல்லை தாண்டிய பண பரிவர்த்தனை முறைகள் மூலம் வளைகுடா பகுதியில் இதே போன்ற ஒரு செல்வாக்கை பல ஆண்டுகளாக உருவாக்கி வருகிறது சீனா என்று சொல்லியும் வாஷிங்டனை பொறுத்தவரையில் ஐக்கிய அரபு அமீரகத்தை டாலர் வட்டத்திற்கு வைத்திருக்க இந்த நாணய பரிமாற்ற வழித்தடம் ஒரு மலிவான வழியாகும், எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறுகிறதாகவும் அமெரிக்கா பல தசாப்தங்களாக தடுக்க முயன்று வரும் ஒரு மாற்றத்தையே இது வேகப்படுத்துவதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இதுவரை முறையான கோரிக்கை எதுவும் செய்யப்படவில்லை. அவர்கள் இரகசியமாகத்தான் இதை அமெரிக்காவிடம் கேட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது யுஏஇ கேட்டிருக்கிறது, எங்களோட பொருளாதாரத்தை பாதுகாக்க உதவுங்கள், இல்லை என்றால் நாங்கள் எங்கள் நிலையை மாற்றிக்கொள்ள தொடங்குவோம் என்றும் யுஏஇ அமெரிக்காவுடன் கேட்டிருக்கின்றது. அதே நேரம் உலகில் இருக்கிற எண்ணெய் விநியோகத்தை அணு ஆயுதங்களால் தாக்கப் போவதாக ஈரான் அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றது. அணு ஆயுதம் என்று சொல்லும் போது இந்த செய்தி நிறுவனம் என்னத்தை போட்டுக்கொள்வது என்று சொன்னால் அணு ஆயுதம் ஈரானிடம் இல்லை. அதாவது இந்த எரிபொருள் விநியோகத்தில் ஒரு அணுக்கூடு தாக்குதல் போல அடுத்த ஒரு தாக்குதலை செய்ய போவதாகவும் சவுதி அரேபியாவின் ஜான்பு குழாய் வழியையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா துறைமுகத்தையும் தாக்குவது மற்றும் பப் அல் மண்டே பகுதியை கூதிகள் மூலம் முழுமையாக மூட வைப்பதும் தற்போதைய நிலையில் உலகத்தின் எரிபொருள் எண்ணெய் விநியோகத்தை கிட்டத்தட்ட 32% முடக்கிவிடும் என்று சொல்லி இது ஏற்கனவே இடிந்து விழுந்து போயிருக்கின்ற பொருளாதாரத்தின் நிலையை மேலும் மோசமாக்கும் என்று கூறப்படுகின்றது. அதே சமயம் அபுதாபியின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது, கிட்டத்தட்ட 600 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் பற்றாக்குறை இந்த உலக சந்தைக்கு இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்து வரவில்லை என்று 600 மில்லியன் பற்றாக்குறையாக இருப்பதாக நேற்று நாங்கள் பேசியிருந்தோம். இந்த ஐஏகே கூறியிருந்தது கிட்டத்தட்ட 500 மில்லியன் பேரல் ரிசர்வில் இருந்து எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப அவர்கள் சொல்லுவதும் இந்த கணக்கும் சரியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு நாளும் போக போக இந்த நிலைமை மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டு வருவதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் மோசமாக போகிறது காரணம் என்னவென்றால், நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னதாக உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் 40 நாடுகளில் 11 நாடுகளில் எண்ணெய் சுத்திகரிக்கின்ற அந்த தளம் பத்தி எரிந்தது என்ற விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது, உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவினூடாக இந்த தேவையான ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எண்ணெய் வந்து கொண்டிருந்தது. ரஷ்யாவிலும் கூட இப்பொழுது ஒரு எண்ணெய் சுத்திகரிக்கின்ற தளம் ஒன்று பத்தி எரிந்து கொண்டிருப்பது போல் தெரிகின்றது. இதன் பின்னணியில் யார், இதனால் என்ன விளைவு ஏற்பட போகின்றது? உக்ரைன் மூலம் இப்போது ரஷ்யாவின் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் எண்ணெய் ஆலைகளையும் தாக்கி வருகிறார்கள். கடந்த வாரங்களாக அது அதிகரித்திருக்கின்றது. என்னென்று சொன்னால் ரஷ்யாவுக்கு தான் ஒரு லைஃப் லைன். அமெரிக்கா கூட ரஷ்யாவின் எண்ணெய்களுக்கான தடைகளை அகற்றியிருந்தது. இப்ப நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் நேற்று கணக்கு பார்த்திருந்தோம், கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு வருகிறது என்று சொன்னால் இதுவரையில் 1000 மில்லியன் கிட்டத்தட்ட 1 பில்லியன் பேரல் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்க வேண்டும் 50 நாளைக்கு. ஆனால் ஐஏகே சொல்கிறது 500 மில்லியனைத்தான் நாங்கள் வெளியில் ரிசர்வில் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் மிச்சம் 500 மில்லியனை இப்படியான ரஷ்யாவின் மற்றது வெவ்வேறு வழிகளில் தான் அவர்கள் கூடுதலான எண்ணெய்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதையும் அடிச்சு மூடுகின்ற நிலையைத்தான் இப்போது உக்ரைன் நடவடிக்கை இருக்கிறது. உக்ரைன் நடவடிக்கைக்கு பின்னால ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஸ்பெயின் மற்றது இந்த பிரச்சனைக்கு எதிராக நிற்கிற பல நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து தாராளமாக எண்ணெயை வாங்கி கொண்டிருக்கின்றன.
அந்த நாடுகளின் நிலைமையை அடித்து மூடுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். ரஷ்யாவின் டூப்ஸ் என்ற இடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு எண்ணெய் ஆலை கடுமையாக ஒரு லார்ஜ் ஸ்கேல் என்று சொல்கிறார்கள் ட்ரோன் அட்டாக் மூலம் தாக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி எறிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது என்னென்று சொன்னால் இப்ப ஸ்வீடன் இன்டெலிஜென்ட் ஹெட் கூறியிருக்கிறார் என்னன்னு சொன்னால் இந்த ஈரான் சண்டையால ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தகம் ஒரு நாளைக்கு $150 மில்லியன் வருவாயாக கொடுத்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவுக்கு என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ரஷ்யாண்ட உரல் எண்ணெய் கிட்டத்தட்ட $100 மேல இப்போது விற்பனை செய்யப்படுகிறது. முதல் $50 தான் விற்றாங்க. இந்தியா கூட இப்போது ரஷ்யாவுடன் தான் இருந்தால் பெருமளவான எண்ணெயை வாங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த நடவடிக்கைகள் இந்தியாண்ட வர்த்தகம், இந்தியாவின் ஆஸ்திரேலியாண்ட ஏனைய எல்லா நாடுகளிடையும் கடுமையாக பாதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதாவது எங்களுக்கு இல்லை என்றால் உங்களுக்கும் இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலையாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது. அதாவது இது போக போக மிகப்பெரிய ஒரு என்ன டிட்போட் என்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப தாக்குதலை மேற்கொண்டு ஒவ்வொரு நாள் போகும் போதும் உலகம் பொருளாதார ரீதியாக கடுமையாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு போவதை யாரும் உணர்வதாக இல்லை. உலக நாடுகள் என்ன பாடுபாட்டுக்கும் எவ்வளவு கீழே போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் செயல்படுகின்றது என்று கூறுகிறார்கள். அதாவது என்னவென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பதவி காலத்தில் தொடர்ச்சியாக உள் வர்த்தக வதந்திகள் வந்து கொண்டிருப்பதை பிபிசி நிறுவனம் இப்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த விசாரணையினூடாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால், அதை இப்பொழுதுதான் வெளியில் விட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக, இஸ்லாமாபாத்துக்கு செல்வதற்கு முன்னதாக அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையில் வாங்குகின்ற அளவு ஒரு சில மணி நேரம் அறிவிப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னதாக பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. நீங்கள் அப்பொழுது தொடர்ந்து கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள், போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு ஐமிச்சம் வந்து கொண்டிருக்கின்றன என்றால் பங்குச்சந்தையினுடைய விலை ஏறுவது இறங்குவது தொடர்பாக, பெட்ரோல் விலை ஏறுவது இறங்குவது தொடர்பாக. இப்ப நீங்கள் கூறுவதை பார்த்தால் நிச்சயமா இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் ஊடாக தகவல் வெளியில் போய் இங்கே ஒரு எங்களுடைய நிறுவனத்தில் அரசுகளை ஒவ்வொரு 3 மாதமும் நாங்கள் கையெழுத்திட வேண்டும், உள்ளக விடயங்களை வெளியில் தெரியப்படுத்த மாட்டோம், இனி கூட்டத்துக்கு போனால் நாங்கள் அவர்களிடமிருந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கக்கூடாது என்று நாங்கள் ஒவ்வொரு 3 மாதமும் கையெழுத்து வைப்போம். அதான் பப்ளிக் செக்டரில் நடக்கின்ற வேலை. இவர்களே எப்படி செய்கிறார்கள் என்றால் எப்படி அவர்களிடம் இருந்து இந்த உறுதியை பெற முடியும்? இதனூடாக என்னத்தை செய்ய முடியும்? இவர்கள் இதை கண்டுபிடித்தால் என்ன செய்ய முடியும்? இல்ல, அதை நாங்கள் பல தடவைகள் பேசியிருந்தோம். இந்த எண்ணெய் விலை ஏறும் போது வாங்குகிறார்கள். மற்றது பெட்டிங், அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அந்த ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்பட போகிறதுன்றதுக்கு 21 நிமிடங்களுக்கு முன்னால் $850 மில்லியன் பெட்டிங் நடந்திருக்கின்றது. அப்ப இப்ப ஈரான் இந்த பேச்சுவார்த்தை, இப்ப நீங்கள் கூறியது போல இந்த பேச்சுவார்த்தை நடைபெற போகிறது என்பதற்கு முன்னதாக இதை ட்ரம்ப் தரப்பு தான் செய்திருக்கின்றது. ஆனால் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு போகாமல் முறியடித்தால் அந்த வாங்கியவர்கள் அத்தனை பேரும் பணத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதைத்தான் ஈரான் செய்கின்றது. ஏனென்றால் எல்லோருக்கும் இப்போது தெரிகிறது இந்த பிரச்சனையை வைத்து ஒரு சில வர்த்தகர்கள், ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தைக்கு வாரவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஸ்டீவ் விட்கோஃபாக இருக்கலாம் அல்லது ஜெராட் குஷ்னராக இருக்கலாம். இவர்கள் 2 பேரும் ரியல் எஸ்டேட் வர்த்தகர்கள். அப்ப அவர்களைத்தான் அனுப்பி இருக்கிறார்கள். எனவேதான் ஈரான் இந்த முறை பேன்ஸை கேட்டது. அறமுறால் டிப்ளமேட்டிக்காக ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள் வர வேண்டும் என்று கேட்டிருந்தது. இப்ப முழுக்க வியாபாரத்தை செய்கிறார்கள். ஆனால் உலக நாடுகள் மிக பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிற போது, நேற்று கூட நாங்கள் கூறியிருந்தோம், யூசிஎலை சேர்ந்த பொருளியல் ஆய்வாளர் கூறியிருந்தார், அதாவது 101 கம்பெனிகள், நிறுவனங்கள் மிகப்பெரிய லாபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. எங்கிருந்து இந்த லாபம் பெறுகிறது என்று சொன்னால், இப்ப நாங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ஃபியூயல் ஸ்டேஷனில் நாங்கள் கொடுக்கிற அதிக அளவான பணம் அவர்களுக்கு போகிறது. அந்த மக்களிடமிருந்துதான் பணத்தை சுரண்டுகிறார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களுடைய லாபத்தில் விட்டுக் கொடுப்பதாகவும் இல்லை என்றுதான் பார்க்கலாம். அப்ப இதே நிலையில் இந்த பொலி மார்க்கெட் என்ற ஒரு நிறுவனம் அவர்கள் இந்த கருத்து கணிப்புகளை மேற்கொள்வதென்று
அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த மிட்டம் தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில், மிட்டம் தேர்தலை தொடர்பாக அவர்கள் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் ட்ரம்பின் ரிப்பப்ளிகன் பார்ட்டி கட்சி 45% குறைந்திருப்பதாகவும் டெமோக்ராட்டுக்கு 55% அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற தேர்தலில் ட்ரம்ப் தனது செல்வாக்கை இழக்கலாம் என்று. அதே நேரம் என்பிசி போட்டிருக்கின்ற தகவலில் கூறியிருக்கின்றது, இந்த ட்ரம்பின் அப்ரூவல் ரேட் 37% குறைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். முதல் 65% இருந்தது, இப்போது 37% குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக இவர்கள் மேற்கொள்கின்ற தங்களுக்கு தாங்களே முரண்படுவது மற்றது விடுகின்ற அறிக்கைகள் எல்லாம் இப்போது அமெரிக்க மக்களால் உன்னிப்பாக பார்க்கப்படுவதாகத்தான் கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்லாது உலக நாடுகளும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு தொடர்ந்து உள்ளாகி கொண்டிருக்கு. இதை யாராவது இதை நிறுத்துவதற்கான ஏதாவது ஒரு முயற்சி எடுக்காது விட்டால் ஒரு பேரழிவாகத்தான் முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஊழல், இந்த பங்கு சந்தையினூடாக இவர்களுடைய ஊழல், இந்த விசாரணை எங்கே கொண்டு வந்து, நான் ப்ளூம்பர்க் கூட அன்று கேட்கும் பொழுது அவர்களும் கூட இது தொடர்பாக விசாரணை நடக்கின்ற என்று கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எங்கே கொண்டு வந்து முடிக்கிறார்கள் என்று. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு சட்டம், ஏனைய நாடுகள் இருப்பவர்களுக்கு இன்னொரு சட்டமாகத்தானே இருக்கின்றது. நன்றி அரசுகளை, இன்றும் கூட நிறைய தகவல்களை அன்பர்களுக்கு எடுத்து வந்தமைக்காக ஊருடைய தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் இன்று இரவு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.